ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே சேனல். இன்னைக்கு நாம வித்தியாசமான முறையில் சுண்டக்காய் கடலப்பருப்பு தான் வறுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நாம் 3/4 அழகு கடலப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. கடலப்பருப்பு ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நாம் அதை ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். அதில் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நாம் தட்டை திறந்துட்டு நாம் பொடியாக 2 அரிஞ்சு வச்ச சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காவை தண்ணியில் போட்டு வச்சா கருப்பாகாது. 2 அரிஞ்சு தண்ணியில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். சுண்டக்காய் கடலப்பருப்பு வெந்துடுச்சு. அதை இறக்கிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, கறிவேப்பிலையை நாம் பஞ்சு போல் நசுக்கி வச்சுக்கிறோம். இதை நாம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்ல வாசனை வரும். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு செவக்கட்டும். சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமாகும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சுண்டக்காவை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டக்காய் கடலப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்ல. சிம்மில் வச்சுட்டு நல்லா சவக்க விடுங்க. தேவைப்பட்ட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா செவக்கிற வரைக்கும் விடுங்க. நல்லா செவந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. இதோ நம்மளுடைய சுவையான சுண்டக்காய் கடலப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.